Hey my world, welcome back to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் எண்ணாட் எப்படி போட போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரி ஒர்க்கில் எண்ணாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போட தெரியல அப்படின்னா நம்ம போட்ட எல்லா டிசைனுமே கொலாப்ஸ். உங்களுக்கு ஆரி நாட் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் எண்ணாட் போட தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிளாத்தையே நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 டைப்பில் இருக்கக்கூடிய எண்ணாட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் போடுறேன் இல்லையா, மற்ற செயின் ஸ்டிச்சஸை விட லாஸ்ட்டாக போகிற செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதில் இருந்து கடைசியாக அந்த அந்த த்ரெட்டை எடுக்கிறேன் இல்லையா, அதை கொண்டு இந்த லூப்புக்குள்ளே நான் விட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது கிளாத்துக்கு டேமேஜ் ஆகாது. அண்ட் ஆல்சோ உங்களோட த்ரெட்டுமே திருப்பி பிரிஞ்சுக்கிட்டு வராது. நீங்கள் போட்ட டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நான் உங்களுக்கு இன்னுமே க்ளோஸாக ஜூம் பண்ணி ஸ்பீட் கம்மி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு நான் தெளிவாகவே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும். ஸோ ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸ் எவ்வளோ முக்கியமோ, நம்மளுக்கு கிளாத் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுக்கு எண்ட் நாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக எண்ட் நாட் தெரியாமல் நம்மளால் ஒரு ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு நான் 2வது ஸ்டிச்சை காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக நீங்கள் போடுறீங்க இல்லையா ஆரியோட செயின் ஸ்டிச்சு, அதுக்குள்ளேயே நான் இன்னொரு லூப் எடுத்து அது நான் கடைசியாக விட்டுருந்த அந்த லூப்போட ஜாயின் பண்ணி அப்படியே இழுக்கிறேன். இப்படி இழுக்கும் போது பாருங்கள், அது எவ்வளோ அழகாக போய் கிளாத்தோட செட் ஆகுதுன்னு. இது எனக்கு பின்னாடி அந்த கிளாத்தில் இருந்து அது எனக்கு த்ரெட்டு வெளியில் வரல. அட் த சேம் டைம் த்ரெட்டையும் ஸ்பாயில் பண்ணலை, கிளாத்தையும் ஸ்பாயில் பண்ணலை. ரொம்ப ரொம்ப நீட் லுக்கில் வந்துடுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆரி ஒர்க்கர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எண்ட் நாட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ட் நாட் உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் நாளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் எண்டு அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஆரி ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் நிறைய போட போகிறேன் இந்த சேனலில். உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் டெய்லரிங் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.